ரன் பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள நம்பர்லாம் டைரெக்டாக ஒரே ஹோல்ஸ்குள்ளே போயிடும். செகண்ட் ஸ்டெப்பில் உள்ள நம்பர்ஸ்லாம் 2 ஹோல்ஸ்குள்ளே போகும். இங்கே போயிட்டு இங்கே செகண்டில் போயிடும். தேர்ட் ஸ்டெப்பில் உள்ளதெல்லாம் 3 ஹோல்ஸ்குள்ளே போகும். இங்கே போயிட்டு இங்கே செகண்டில் போயிட்டு இங்கே 1 2 3ல் போயிடும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்லாம் டேரெக்டாக ஒரே ஹோல்ஸ்குள்ளே போயிடும். செகண்ட் ஸ்டெப்லாம் 2 ஹோல்ஸ்குள்ளே போகும். தேர்ட் ஸ்டெப்லாம் 3 ஹோல்ஸ்குள்ளே போகும். என்ன நம்பர் போட்டாலும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக டாப்பில் என்ன ஹோல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கிராஸாக போயிடும். ஸோ நான் ஃபஸ்ட் நம்பர் போடுறேன். ஃபஸ்ட் நம்பரில் த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து டபுளாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணால் இப்போ த்ரெட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்கில் விட்டு எடுத்துடுறோம். இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் உள்ள ஹோல்ஸில் இப்படி எடுத்துகிட்டு இந்த இருக்கலிங்களா ஒரு கப்பு, இந்த கப்பை தூக்கணும்னா இடையில ஒரு கம்பி தெரியுது இல்லைங்களா, அந்த கம்பிக்குள்ளே த்ரெட்டு உள்ளே போகணும் சென்டராக. என்ன பண்ணுறேன், அந்த கப்பை தூக்கிட்டு அந்த கம்பிக்கு சென்டரில் த்ரெட்டை விட்டுறேன். ஸோ அந்த கப்பை விட்டால் இது இன்சர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த டியூப் இருக்குது இல்லைங்களா, இந்த டியூப்பை வந்து கழட்டிக்கணும், ரிமூவ் பண்ணணும். இப்படி வச்சு கையில் ரிமூவ் பண்ணிட்டா தனியாக அந்த டியூப் வந்துடும். இந்த டியூப்புக்குள்ளே த்ரெட்டு போகும். அதுக்கு ஒரு நீடில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஒரு நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நீடில் இந்த த்ரெட்டை கோர்த்துட்டு இந்த டியூப்புக்குள்ளே சிங்கிள்ஸ் தனியாக விட முடியாது. அதனால் இந்த நீடில் எடுத்துகிட்டு நீடில் கோர்த்துட்டு டியூப்பில் விட்டு அது த்ரெட்டை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி டியூப்பை கழட்டின மாதிரி மறுபடியும் இதை ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ண பிறகு இந்த இருக்கு இல்லைங்களா இந்த லாக்கு, இது வந்து ரைட் சைடில் உள்ளது 1ஆம் நம்பர், லெஃப்ட் சைடில் உள்ளது 2ஆம் நம்பர். அப்போது 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th அப்படி போயிடும். நான் என்ன பண்ணுறேன், இது லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணால் ரைட் சைடு ஓப்பன் ஆகும், ரைட் சைடு இன்சர்ட் பண்ணால் லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகும். இந்த கிளிப்பு என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணி ரைட் சைடில் த்ரெட் போட்டுடுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எப்போவுமே ஃபஸ்ட் நம்பர் வந்து டவுனில் தான் வரும், ஜிக்ஜாக் டைப்பில். அப்போது இது 1ஆம் நம்பர், 2nd 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th அப்படி போயிடும். நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் கலர் இருக்குல்லையா, இதான 1ஆம் நம்பர், இதான ஃபஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாக் கலருக்கு மேலே ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பி மேலே போட்டுட்டு ரைட் சைடு வழியாக இந்த கம்பி ஒரு கீழே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கம்பிக்கு மேலே விட்டுட்டு இந்த இருக்கு இல்லைங்களா ஒயிட் கலர் வீல் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டவுனில் தான் ஃபஸ்ட் நம்பர் வரும். அப்போ இது 1ஆம் நம்பர், 2 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th அப்படி ஜிக்ஜாக் வழியாக போய்டும், ஜிக்ஜாக் டைப்பில் போய்டும். நான் என்ன பண்ணுறேன், இந்த லாக்கில் இந்த கம்பி மேலே உள்ள விட்டு கம்பியில் விட்டுறேன். இப்போ இந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா லெஃப்ட் சைடில், இந்த ஒயிட்டுக்கு வெளியில் வந்து மேலே போய் ஒரு சுற்றிக்கிறேன். கம்பியில் விட்டுட்டு லெஃப்ட் சைடில் வெளியே வந்து ஒயிட்டுக்கு வெளியில் வந்துட்டு மேலே போய் ஒரு சுற்றிட்டு மறுபடியும் கீழே கிளிப் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளிப்பில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ண பிறகு அடுத்து டபுள் டாட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் டாட் இதுதான் 1ஆம் நம்பர், இது 2nd 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th அப்படி போயிடும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டபுள் டாட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஓப்பன் பிளேஸாக இருக்குது இல்லையா, ரைட் சைடு லெஃப்ட் சைடும் நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி டபுளாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைடு வழியாக கீழே எடுத்துக்கிறேன். ரைட் சைடு வழியாக த்ரெட்டை கீழே எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குது இல்லைங்களா இடையில, இந்த ஸ்ப்ரிங்கில் விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த ஸ்ப்ரிங்கில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வழியாக மேலே எடுத்துக்க வேண்டியது தான். சென்டராக போகாது, கொஞ்சம் கிராஸாக மேலே விட எடுத்துக்க வேண்டியது தான். ரைட் சைடு வழியாக கீழே எடுத்தாச்சு, அப்புறம் ஸ்ப்ரிங்கில் விட்டு எடுத்துட்டோம். அப்புறம் லெஃப்ட் சைடு வழியாக கிராஸாக மேலே எடுத்துக்க வேண்டியது தான். சென்டரில் போகாது, எல்லாம் கிராஸாக தான் போகும்.
அதுதான் சொன்னேன், லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தோம்னா உள்ளே விடும்போது ரைட் சைடு வழியாக கீழே எடுத்துக்கிறோம், அப்புறம் கிளிப்பில் விட்டு எடுத்துக்கிறோம், அப்புறம் லெஃப்ட் சைடு வழியாக மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ மேலே உள்ள ஹோல்ஸு கீழே யூ ஷேப்லேருந்து வந்து மேலே போயிட்டு அப்புறம் தான் கீழே போகும். டேரெக்டாக மேலே இருக்கனால மேலே விட்டுறாதீங்க, கீழே போயிட்டு தான் மேலே போகும் யூ ஷேப்பில். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படி நம்பர் வைஸாக லைனாக போயிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே விட்டுட்டு எல்லாத்துக்கும் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் இந்த சென்டரில் விட்டு எடுத்துகிட்டு வேண்டியதான். அதே மாதிரி இந்த சென்டரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ஸில் விட்டு த்ரெட்டை எடுத்துக்க வேண்டியதான். சென்டரில் எடுத்துகிட்டு அடுத்து கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா டவுனில் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, 1 2 3 சொல்லிட்டு வருஷம் நம்பர்ஸ் போட்டிருக்கும். இந்த ஆக்சுவலாக இந்த ஹோல்ஸ் வந்து லாக் ஆகிருக்கும்.